வணக்கம். வெல்கம் பேக் டு ஃப்ரைடே ஃபேக்ட்ஸ். தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்தி உள்ளிட்ட மொழிகளில் 200க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த நடிகை சரோஜா தேவி வயது மூப்பால் உயிரிழந்திருக்காங்க. இவங்களுக்கு வயது 87. அபிநய சரஸ்வதி, கன்னடத்து பைங்கிளி என ரசிகர்களால் அழைக்கப்பட்டவங்க தான் சரோஜா தேவி. 161 படங்களில் தொடர்ச்சியாக கதாநாயகியாக நடித்த ஒரே இந்தி நடிகை இவங்க தான். கிட்டத்தட்ட 50 வருடங்களா திரைப்படத்துறையில இருக்காங்க. எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் உள்ளிட்ட திரையுலக ஜாம்பவான் நடிகர்களுடன் நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இந்தி திரையுலக வரலாற்றில் மிக சிறந்த நடிகைகளில் ஒருவராக திகழ்ந்தவங்க தான் சரோஜா தேவி. 1938 பெங்களூர்ல இவங்க பிறந்திருக்காங்க. 1955 17 வயசுலேயே சினிமா துறையில இவங்க கால் பதிச்சிட்டாங்க. கன்னட படமான மகாகவி காளிதாஸ் படத்துல அறிமுகமாகியிருக்காங்க. தனது முதல் படத்திலேயே தேசிய விருது பெற்றவங்க தான் சரோஜா தேவி. 1988 ஆண்டு வெளியான எம்ஜிஆரின் நாடோடி மன்னன் படத்துல தான் தமிழ்ல அறிமுகமாகறாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட 26 படங்கள் இவங்க நடிச்சிருக்காங்க. தாய் சொல்லை தட்டாதே, தாயை காத்த தனையன், நீதிக்கு பின் பாசம் போன்ற பல படங்கள்ல இவங்க நடிச்சிருக்காங்க. அதே போல சிவாஜி கணேசனுடன் 25 படங்கள்ல இவங்க நடிச்சிருக்காங்க. சபாஷ் மீனா, எங்கள் குடும்பம் பெருசுன்னு இன்னும் பல படங்கள்ல நடிச்சும் வெற்றிகரமான படங்களும் கொடுத்திருக்காங்க. குறிப்பா அன்பேவா, ஆலயமணி, கல்யாண பரிசு, எங்க வீட்டு பிள்ளை என சரோஜா தேவியின் நடித்த அனைத்து படங்களும் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமாச்சு. ஒரே நேரத்தில் 30 படங்களில் நடித்தவர் சரோஜா தேவி அப்படின்னு ஒரு பேரும் இவங்க பெற்றிருக்காங்க. ஒரே நாளைக்கு 18 மணி நேரம் நடிச்சிருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுது. ராஜ் கபூர், ஷம்மி கபூர் போன்ற பிரபல ஹிந்தி நடிகர்களுடன் கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. தமிழ், கன்னட திரையுலகில் முதல் பெண் சூப்பர் ஸ்டார் என்றும் பெருமையும் பெற்றவர் தான். நடிகை சரோஜா தேவி இந்திய அரசின் பத்மஸ்ரீ, பத்மபூஷன், வாழ்நாள் சாதனையாளர் விருது உள்ளிட்ட பல்வேறு மத்திய அரசின் விருதுகளையும் மாநில அரசுகளின் விருதுகளையும் அள்ளி குவித்தவர் தான் சரோஜா தேவி. இதுவரை 200 படங்களுக்கு மேல் நடித்துள்ள சரோஜா தேவி 2009 தமிழில் கடைசியாக சூர்யாவின் ஆதவம் படத்துல தான் நடிச்சிருக்காங்க.